நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டரில் நடித்தேன். உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான். மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டு அவனோட ஃபேன். நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். அதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு. அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டரில் நடித்தேன். உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்போ வந்து அவருக்கு நடிகர் ஆகலை. அப்போ தான் புதுப்பேட்டைங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா, நடிகர் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்த நடையே மினி சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார். இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒருத்தர் கை கொடுக்கணுன்னா, அவரும் சரி வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்ருக்காரு. நானும் மாரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டாங்க. அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னென்னா நான் ஃபோன் அடித்தோன்னே அவர் சொல்லுங்கள் அப்படிமே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உன்ட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்டாகிடுறேன் அப்படின்னா. இல்லை, முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதோ கெட்டதோ நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரிகிற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைனா அவங்க கோவப்படட்டும். ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாகிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அதுமாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்த பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். இன்றைக்கி வரது முன்னாடி கேட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம் யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெய்து இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டு அவனோட ஃபேன். நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லோரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும். பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம்.